பொம்மை சிதா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து ராணி வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. கருப்பு கலர் சாரிய கட்டிக்கிட்டு. அப்படியே விட்டுருக்கலாம். இருப்பினும் வந்து நம்ம ராணிக்கு வந்து பெரிய சந்தேகம். யார் இவங்க? இந்த நேரத்தில நம்ம வீட்டு வாசல்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு கதவ தொறந்து, "யாரும்மா எங்க வீட்டு வாசல்ல உட்காந்து நீ பாட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ராணி வந்து கேஷுவலா வந்து கூப்பிடுறாங்க. அவங்க முடியும், காஸ்டியூமும் பார்த்தா லைட்டா வந்து கொஞ்சம் வந்து வேற மாரி தான் தோணுச்சு அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அவங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்காங்க. ராணிய வந்து சிக்க வைக்கிறதுக்காக வந்து நடந்து போய்க்கிட்டே இருக்காங்க. யாரும் இல்லாத இடத்துக்கு வந்து ராணிய வந்து கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ரோட்ல வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்களும் "யாரும்மா? நான் தான் கூப்பிடுறேன்ல, கூப்பிடுறேன்ல" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ப ராணி மாட்டுக்கும் ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்பன்னு பார்த்து, "யார்ரா அது? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், யோசிக்காம" அப்படின்னு சொல்லி ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு அவங்க மாட்டுக்கும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சத்தமா. அந்த இடத்துல, "அச்சச்சோ! தேவையில்லாம இவ்வளோ தூரம் வந்துட்டோமோ!" அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ராணி வந்து டக்குனு மூவ் பண்ணி பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம ராணியால நகர முடியல. வேற லெவல்ல மாயாஜாலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்தா அவங்க திரும்புறாங்க. "யார்ரா இவங்க? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, "நான் யாருன்னு உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து சித்தர் வந்துடுறாங்க. ராணி கிட்ட வரப்ப வந்து, "எப்பா சிவனேசா நீங்க தான் வந்து காப்பாத்தணுங்கிற" மாரி சொன்னோனே, சித்தர் வந்துடுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்க கிட்ட இருக்கிற விபூதிய வந்து அப்படியே வந்து ஊதுறாங்க. உடனே அவங்க மாட்டுக்கு வந்து அப்படியே குடுகுடுன்னு வேகமா ஓடுறாங்க. அந்த இடத்துல அந்த ஆவி போல வந்தவங்க, "இங்க கண்ணுக்கு தெரிஞ்சது இவ்வளோ பிரச்சனை. கண்ணுக்கு தெரியாதது இங்க எவ்வளோ இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "சாமி என்ன சொல்றீங்க?" அந்த விபூதிய எடுத்து அப்படியே காத்துலயே வந்து தூக்கி வீசி எறியுறாங்க. ராணிய சுத்தி ஒரு 20, 30 பேர் கிட்ட இருக்காங்க. "தெரிஞ்சுச்சா? எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? நீயா வரல. உன்ன யாரோ இங்க வர வச்சிருக்காங்க. உனக்கு அடுத்தது என்ன நடக்குங்கிற விஷயத்த வந்து நான் உனக்கு சொல்லப் போறேன்ம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சித்தர் சாமி, "எதுவும் பிரச்சனை வரப்போதா?" அப்படின்னு சொல்லி ராணி வந்து பட்டமாயிடுறாங்க. "இப்ப தான் வந்து பல பிரச்சனைய தாண்டி நான் இப்ப நிம்மதியா வந்து கிராமத்துக்கு ஊருக்கு வந்திருக்கேன். இப்ப திருப்பியும் பிரச்சனையா? அம்மா நான் வந்து காப்பாத்தும்போது உன் கைய வந்து தொட்டேன்ல, அப்பயே தெரிஞ்சிருச்சு உனக்கு என்னென்னலாம் அடுத்து நடக்கப் போகுதுன்னு. அத என்னால இங்க சொல்ல முடியாது. வாம்மா உனக்கு சோழிய போட்டு உருட்டி பார்த்து சொல்லி தரேங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. உடனே ராணியும் அங்க வந்துடுறாங்க. சோலி வந்து உருட்டி பார்க்குறாங்க. "உனக்கு அடுத்தடுத்தலாம் என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்றேம்மான்னு" சொல்லி சைலன்ட்டா அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. வீட்ல எல்லாரும் வந்து ஏந்திச்சிட்டாங்க போல இருக்கு. ஏந்திச்சோனே வந்து ராணிய காணோம். வந்து பாட்டம்மா இங்கேயும் அங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த சித்தர் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இனிமேட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வரப்போதா? இதெல்லாம் தாடிக்காரன்ட்ட சொன்னா அவனால எப்படி வந்து ஜீரணிக்க முடியும்? இப்ப தான் 1000 பிரச்சனைய தாண்டி இப்ப நிம்மதியா வந்து இருக்கோம்ன்னு பார்த்தா, திருப்பியும் மொதலேருந்து ஓடணுமாங்கிற மாரி ராணி வந்து யோசிச்சுட்டு, அப்படியே வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. "இன்னொரு வாட்டி இது மாரி தனியா வராதம்மா. உனக்கு பிரச்சனை குடுக்கறதுக்குன்னே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து புதுசு புதுசா வரப்போறாங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துல ராணி மட்டும் எதார்த்தமா வந்து வீட்டுக்குள்ள வந்து சரி எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம வீட்டுக்குள்ள போய் தூங்க ஆரம்பிச்சுருவோம்னு சொல்லிட்டு, கதவ தொறக்குறாங்க. ஆப்போசிட்ல வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்காங்க. "ராணி எங்க போயிட்டு வந்த? அதுவும் இந்த நைட்டு. காத்தாட வந்து வெளில போயிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. நம்ம ராணி, "எவ்வளோ தூரம் போயிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ இந்த இடத்துல இல்லையே! நாங்க வெளியிலயும் பார்த்துட்டு வந்துட்டோமே" அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து சொல்றாங்க. "உண்மைய சொல்லு." யாரோ ஒருத்தவங்க ஃபீல் பண்ணாங்க. இது மாரி பின்னாடியே போய் பார்த்தேன். சித்தர் சொன்ன விஷயத்தெல்லாம் சொன்னா. இப்ப தான் தாத்தா வந்து கொஞ்சமாவது தைரியமா இருக்காங்க. திருப்பி முதல்லேருந்து சொன்னா இவங்கலாம் என்ன நெனைப்பாங்கங்கிற மாரி ராணி வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராணி ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இனிமேட்டு என்னப்பா பிரச்சனை வரப்போது? அப்படியே எதுவும் பிரச்சனை வந்தாலும், நம்ப ராணி இருக்காங்கல்ல, அவங்க சூப்பரா வந்து சமாளிச்சுருவாங்க. நம்ப எதுக்கு கவலைப்படணும்?" அப்படின்னு சொல்லி தர்ஷினி வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டோன வந்து, "ஏய் தர்ஷினி சும்மானே இருக்க மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் ராணிக்கு சப்போர்ட் பண்றது போச்சு. அண்ணா ராணி எதிர்த்து நின்னதெல்லாம் யார் யார? இச்சாதாகினிய, அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் வந்து ஓட ஓட விட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத கேட்டோனே வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம சித்தார்த்துக்கு. ஓகே தாம்மா, அதுக்குன்னு வந்து வாலண்டரியா வந்து போய் நம்மளா வந்து பிரச்சனையில வந்து தேடி தேடி போய் உட்காரக்கூடாதுல்ல. அப்படின்னு சித்தார்த் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மாரி காட்டி இந்த ப்ரோமோ வந்து வேற லெவல்ல மாயாஜாலத்தோட முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி அந்த சித்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? ராணிக்கு அடுத்தடுத்து என்ன மாரி பிரச்சனைலாம் வரப்போது? அப்படின்னு சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.